மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பாலங்க, கீழே வந்து பார்த்தா ரயில்வே ட்ராக்கு, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூலூர் ரயில் நிலையங்க. பார்த்தா காடு மாதிரி தானே இருக்குது. இது ஒரு குட்டி ஹால்ட்டுங்க. நம்ம இன்றைக்கி சூலூர்லேருந்து ஈரோடு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு வந்து தெரிஞ்ச பார்த்தா மெமு ட்ரெயின் தான். ஆக்சுவலாக இந்த மெமு வந்து பார்த்தீங்கன்னா மெமுவாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கோச் இருக்குல்ல, அந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஓடும் இல்லையா, அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க கடைசி ஒரு மாதமாக. நம்ம சூலூரோட ரயில்வே ஸ்டேஷனுங்க குட்டியாக இருக்கா, அதோ அதுதான் டிக்கெட் கவுண்டர் தெரியுதுங்களா. 2 ட்ராக், ரெண்டுமே பார்த்தோன்னா மெயின் லைன், லூப் லைன் கூட இல்லைங்க இந்த ஊரில். சூலூரோடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஊருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஹால்ட்டு, ஒரு குட்டி ஹால்ட்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு போகிற வழில, அதாவது திருப்பூரில் வந்து கோயம்புத்தூர் போகிற வழில இருக்கிற ஊர் தாங்க இந்த சூலூர் ரோடு. இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது தாங்க சூலூர் ரோட்டோட ஒரு லூப் லைன் சொல்லலாம். நான் பார்க்கும்போது வாரத்துக்கு எப்போயாச்சும் ஒன்றா சரக்கு ரயில் நிற்கும், அப்படி இல்லைன்னா இந்த வண்டி நிற்கும். அதாவது இந்த ரயில்வே ட்ராக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேம்படுத்துகிற வண்டி, எப்படி சொல்கிறேன் எனக்கே தெரியல, அந்த வண்டி பேர் கூட எனக்கு சரியாக தெரியாதுப்பா. இந்த நடு கல் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கல் நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பி விட்டு வைப்ரேஷன் பண்ணி அந்த கல்லெல்லாம் மேலே தூக்கி விடுற ஒரு வண்டி. அந்த வண்டிங்க தான் மோஸ்ட்லி இங்கே நிற்கும் நான் பார்த்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா 100% பார்த்தா லூப்பில் போட மாட்டாங்க. அதாவது பார்த்தா கிராசிங் எதுவும் விட மாட்டாங்க. பக்கத்து காட்டில் சோமங்கலி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் முக்கால்வாசி கிராசிங் போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா கிராசிங் அவ்வளோ போட மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு அதிசயம் அந்த மாதிரி தான் இங்கே கிராசிங்லாம் போடுவாங்க. அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நடக்கும் இங்கெல்லாம். என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க, 5:20 வர சொன்னால் பயபில் 5:40 வராங்க. 20 நிமிஷம் லேட்டாக வந்துட்டுருக்கு. ஏதோ சாயங்காலம் போகிற டைம்னால அவ்வளோ கோவம் இருக்காது, பட் காலையில் லேட்டாச்சுன்னு வைங்களேன், வேலைக்கு போகும்போது செம்ம டென்ஷன் ஆகும். திருப்பூருக்கு நம்ம ஊருக்கு இடையில வாங்கி படம் திருப்பூரில் ஒரு மாஸ் என்ட்ரி பார்த்தீங்களா, வேப் 4 அண்ட் வேப் 7 ஒரே ஃப்ரேமில் பார்க்குறதுக்க செம்மையாக இருந்துச்சு. அது வேப் 4 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே டிபாசிட் ஆகிறாங்க. கோயம்புத்தூர் நாகர்கோவில் அங்கிட்டு கோயம்புத்தூர் நாகர்கோவில் அங்கிட்டு கிளம்புறாரு, நாம் இங்கிட்டு.
நம்ம வண்டி பார்த்தோன்னா எல்லா ஸ்டேஷனுக்கு பார்த்தோன்னா டிலேவாக தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிலேவாக தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஆன் டைம் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் டைம் ஓவராக இருக்குது இந்த வண்டிக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. இந்த வண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மெமோவில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது ப்ளூ கலர் கோச் வச்சு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐசி கோச் கொடுத்து பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ரன் பண்ணிருக்காங்க. பட் மெமோ சார்ஜ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்பீடு வந்து பார்த்தா 110 கிலோமீட்டர் ஸ்பீடு போங்க பெர் ஹவருக்கு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன்லேருந்து ஈரோடு போகிற வண்டிங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தா 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்த டைம் வந்து பார்த்தா 4 மணி நேரம் 25 நிமிஷம் எடுத்துக்குது. பட் இந்த வண்டி பார்த்தா நிறைய ஹால்ட் இருக்குது. அதோட ஒரு 24 ஹால்ட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாரத்துக்கு 6 நாள் ரன் ஆகுங்க. வியாழக்கிழமை மட்டும் ரன் ஆகாது. பிளாட்ஃபார்ம் வாங்க.